எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் புதிய ரயில் சேவைகள் மற்றும் சில ஊர்களுக்கு ரயில்கள் நீட்டிக்கப்பட போகுது. இது தொடர்ந்து அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்றா பார்ப்போம். இதை தொடர்ந்து கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ட்ரெயின் இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் சில காரணங்களால் அந்த ட்ரெயின் நிறுத்திட்டாங்க. இதை தொடர்ந்து இப்போது மீண்டும் கோயம்புத்தூருக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இருமுறை ரயில் இயக்கப்பட போகுது. அதுவும் அது கோயம்புத்தூர்லேருந்து மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையத்திலேருந்து தூத்துக்குடி வரை அந்த ரயில் வந்து இயங்க போகுது. இது தொடர்ந்து அது ஒரு வாரம் இருமுறை ரயில். இது தொடர்ந்து அந்த வண்டி பற்றின ட்ரெயின் நம்பர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16765, அதுக்கப்புறம் மறுமாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 16766. மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாரம் இருமுறை விரைவு வண்டி. இந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பின்னாடி ஒன்றா பார்ப்போம். இது தொடர்ந்து அதற்கடுத்ததாக இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இயங்கி வரும் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மெமோ, அதாவது அந்த 3 மெமோ ரயில்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போது போதனூர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட போகிறது. இது தொடர்ந்து மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கடலூர் வரை அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப 4 ஆண்டுகளுக்கும் மேலாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. இது தொடர்ந்து அந்த வண்டியான மயிலாடுதுறை மைசூர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கடலூர் வரை நீட்டிக்கப்பட உள்ளது. இதை தொடர்ந்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருச்சி வரை இயங்கவிருக்கும் அந்த விரைவு வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுவரை வாரம் 5 நாட்கள் இயங்கி வந்த நிலையில் அது தினசரி வண்டியாக மாற்ற போகிறாங்க. அதே மாதிரி மயிலாடுதுறை மைசூர் வண்டியையும் வாரம் 5 நாட்கள் இயங்கி வந்த வண்டியை தினசரி வண்டியாக்க போகிறாங்க. இந்த அறிமுக நாள் மற்றும் இந்த வண்டி நீட்டிக்கப்பட போகிற நாள் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியல. ஒருவேளை தெளிவாக தெரிந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் அதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாரம் இருமுறை விரைவு ரயிலை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். தூத்துக்குடியிலேருந்து இரவு 10:50க்கு புறப்படுற அந்த வண்டி மேட்டுப்பாளையத்துக்கு மறுநாள் காலை 7:15 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேட்டுப்பாளையத்துக்கு சென்றடையுது. இதை தொடர்ந்து மேட்டுப்பாளையத்திலேருந்து தூத்துக்குடி வரை இயங்கவிருக்கும் அந்த மறுமார்க்கத்துக்கான வண்டியோட நேரங்கள் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்திலேருந்து இரவு 8 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4:20க்கு தூத்துக்குடி சென்றடையுது. தூத்துக்குடியிலேருந்து வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த வண்டி இயக்கப்படுது. அதே மாதிரி மேட்டுப்பாளையத்திலேருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வண்டி இயக்கப்படுது. இந்த வண்டிக்கான நிறுத்தங்கள்னு பார்த்திங்கன்னா கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கடைசியாக கோயம்புத்தூர். இதற்கும் பிறகு ஒரு புதிய சிறப்பு ரயில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்ய போகிறாங்க. இதை தொடர்ந்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2 சேவைகள் கொண்டதாக இருக்குது. இது தொடர்ந்து தனபாத் ஈரோடு சிறப்பு வண்டியுடைய ரத்து செய்யப்பட்ட ரயிலுடைய பெட்டியை பயன்படுத்தி தான் இந்த சிறப்பு ரயில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அப்படி இந்த வண்டி எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 06087 06088 திருநெல்வேலியிலிருந்து ஷாலிமர் வரை செல்லக்கூடிய ஒரு வாராந்திர அதிவிரைவு வண்டியை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதை தொடர்ந்து இந்த வண்டி திருநெல்வேலியிலிருந்து 18/7/2024 மற்றும் 25/7/2024 இந்த 2 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து புறப்படும். அதே போல் ஷாலிமரிலிருந்து 20/7/2024 மற்றும் 27/7/2024 இந்த 2 நாட்களிலும் இந்த விரைவு வண்டி வந்து பார்த்திங்கன்னா இயங்கும். இந்த ட்ரெயின் போகிற வழித்தடம் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. இது தொடர்ந்து இந்த ட்ரெயின் போகிற வழித்தடம் பார்க்கும்போது திருநெல்வேலியிலேருந்து புறப்படுற அந்த வண்டி விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், திருவண்ணாமலை வழியாக அரக்கோணம் போய் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விஜயவாடா போய் அப்படியே அந்த ரூட்டை பிடிச்சி ஷாலிமர் வரைக்கும் போகுது. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்லனா இந்த ட்ரெயின் நின்று போகுது அப்படிங்கிறத இப்போ ஒன்றா பார்ப்போம். இது தொடர்ந்து திருநெல்வேலியிலிருந்து வியாழக்கிழமை அதிகாலை 1:50க்கு புறப்படுற அந்த வண்டி கோவில்பட்டி, விருதுநகர், மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், அதுக்கப்புறமா காட்பாடி, அரக்கோணம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று போகுது. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடைசி ரயில் நிலையமாக வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நின்று போகுதுங்க. அப்படியே இந்த வண்டி ஷாலிமருக்கு வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா சென்றடையுது. இதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை 5:10க்கு கிளம்புற வண்டி திருநெல்வேலிக்கு திங்கட்கிழமை மதியம் 1:15 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா சென்றடையுது. யாராச்சும் திருநெல்வேலியிலிருந்தோ இல்லை விருதுநகர், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை, திருச்சியில் உள்ளவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்தி உங்களால் திருவண்ணாமலைக்கு நேரடியாக போயிட்டு வர முடியும். இதையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தொடர்ந்து இது போல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.